சப்போட்டா பழம் அனிமிக்கா சப்போட்டா பழம் பாத்தியா அண்ணாமிக்கா அது வந்து பெருசாகும் ஐயா பிரைஸ் லாடுங்கய்யா வாங்கியா சோத்திரம் ஐயா பிரைஸ் சோத்துறங்க மார்ட்டின் ஐயா நல்லா இருக்கிறீங்களா ஆண்டோட கிருபையில நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க ஐயா பாத்து ரொம்ப நாள் பாஸ்டர் பிரைஸ் லாடுங்க பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்க பாஸ்டர் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேளுங்க சந்தேகத்தை கேளுங்க என்னன்னா பைபிள்ல நான் பைபிள்ல இருந்து சந்தேகப்படுறீங்களா ஆமாங்க 2 பைபிள் வச்சிருக்கிறேங்க சரிங்க சின்ன பைபிள் பெரிய பைபிள் வச்சுக்கிறீங்க ஆமாங்க பாஸ்டர் எனக்கு நான் இப்ப பாக்குறேன் பாருங்க இந்த ஆதியாகமத்துலதாங்க பாஸ்டர் எனக்கு பெரிய பெரிய சந்தேகமா வருதுங்க என்ன சந்தேகங்கன்னா ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல 1வது வசனம் பாஸ்டர் ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாரன்னு இருக்குங்க சரிங்க 2வது வசனத்துல மறுபடியும் பாத்தீங்கன்னா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அப்படின்னு சொல்லி இருக்குங்க சரிங்க இப்பங்க இந்த மேல இருக்கிற பூமிக்குமே கீழ இருக்கிற பூமிக்குமே என்னங்க வசர் வித்தியாசம் இந்த பாருங்க இதுக்கு ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்குங்க சிறுசு என்ன டிஃபரண்ட்ங்க பாருங்க இந்த எவ்வளவு அளவுக்கு தான் டிஃபரன்ஸா தெரியுதுங்க அதான் என்ன டிஃபரண்ட்ங்க அது அதாவது சின்ன டிஃபரன்ஸ் தான் ஓரளவுக்கு தெரியுது அதாவதுங்க இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சின்ன கேப்ங்கிறாரு சின்ன கேப் தான் வித்தியாசம் அப்பனா இதுல வந்து கேப் இருக்குதாங்கிறீங்க ஆமா கேப் தான் இருக்குதுங்கிறீங்க அப்பனா இந்த சின்ன பைபிள் இருக்குதுங்க இந்த சின்ன பைபிள் பாத்தீங்கன்னா என்னங்க அப்ப இதுல கொஞ்சம் கேப் இருக்குது இந்த கேப்பா வித்தியாசம் சார் ஆமா கேப் தான் வித்தியாசங்க கேப் தான் வித்தியாசங்களா ஆமா கேப் வித்தியாசமா இருக்குதுங்க எனக்கு கேப்னு சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்க சார் அதாவது கேப்னு சொல்றேன் புரிஞ்சுக்குங்க ஒரு நாள் ஆண்டருக்கு வந்து 1000 நாள் வருஷத்துக்கு சமமுங்க அப்புறம் வந்து நாளுங்கிறது 1000 வருஷத்துக்கு சமமுங்க அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா 6 நாள் வந்து 6000 வருஷத்துக்கு சமம் வருதுங்க ஓ கடவுள் வந்து ஆமா 6000 வருஷம் படிச்சிருக்காரு ஆமா 6 நாள் வந்து 6000 வருஷம் படிச்சிருக்காருங்க அதுக்கு ஒரு சமம் சொல்றேன் அப்படி சொல்றீங்க நான் மறுபடியும் கேக்குறேங்க பைபிள்ல சரிங்க பாத்தீங்கன்னா 1வது அதிகாரத்துல 12வது வசனம் சரிங்க அதுல என்ன இருக்குங்கன்னா பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின் படியே சரிங்க விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின் படியே சரிங்க தங்கள் விதைகளுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சகங்களையும் முளைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கண்டார் தேவன் நல்லது கண்டாருங்க ஆமாங்க சரிங்க சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று சரிங்க அப்படி என்ன நீங்க 6000 வருஷம் சொல்றீங்க ஆமாங்க இல்லீங்களா ஆமா சொல்றேன் கீழே விதை உண்டாகிறதுக்கு சரிங்க கடவுளுக்கு 1000 வருஷம் தேவைங்களா சார் வருங்க என்னையும் குழப்பிட்டு இருக்காதீங்க நீங்களும் குழப்பிக்காதீங்க சரிங்களா தயவு செய்து இங்க போயிருங்க இதை பத்தி நம்ம ஒரு டிப் ஒண்ணும் பண்ண முடியாது கவலைப்படாதீங்க சரி யாரும் குழம்ப வேணாம் நான் ஒரு விவசாயி தான் சரிங்களா வாங்க நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சொல்றேன் வாங்க சொல்லலாமா கேட்கலாம் சரி வாங்க போய் பாக்கலாங்க ஐயா ஐயா என்னமோ சொல்றோம் நீங்க ஐயா வாங்க இப்படி நின்னுங்க சரிங்கய்யா இப்ப நம்ம எந்த காட்டுக்குள்ள இருக்குன்னு தெரியுங்களா சரிங்க நம்ம இப்ப உளுந்தங்காட்டுக்குள்ள இருக்கிறோம் இந்த உளுந்தங்காட்டுக்குள்ள மக்காச்சோள பயிர் போட்டிருக்கிறோம் ஆமாங்க சரிங்களா இங்க கோரை இருக்குது பில்லு இருக்குது இன்னும் நிறைய செடிகள் எல்லாம் இருக்குது கீரை செடிகள் இருக்குது பின்னால் தென்னை மரங்கள் நிறைய இருக்குதுங்க மண்ணு எங்க எதுங்க என்ன மண்ணுங்க மண்ணுங்க மண் எடுத்து கொடுக்குறாரு இந்த மண்ணு சரிங்க இந்த மண்ணு வந்து எத்தனை நாள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அது எத்தனை கோடிக்கணக்கான கேப் கேட்டிருந்தீங்கல்ல கேப் ஆமாங்க ஐயா அந்த கேப்ல வந்துதான் அந்த மண்ணு ஆமாங்க ஐயா அந்த கேப்ல தானே கடவுள் அந்த மண்ணை உண்டாக்கினாரு ஆமாங்க ஐயா ஆமாங்க அப்ப இந்த மண்ணு ஆதியிலேயே உண்டாச்சு ஆமாங்க இது யாரு உண்டாக்குனாங்க கடவுள் உண்டாக்கினார் சரிங்களா அதுல வந்து சரிங்களா இப்ப இந்த உளுந்த செடி நான் விதைக்கும் போது மண்ணுக்குள்ள போட்ட உடனே ஒரு நைட்டு அடுத்த நாளே அது உதிச்சு முளை உள்ள ஆரம்பிச்சிருக்கு 3 நாள் அந்த பனி பேஞ்சலங்க அப்ப அதோடைய முளைகள் வந்து மண்ணுக்கு மேல 3 நாள் 4 நாள் 3 நாள்ங்கும் போது அதோடைய முளைப்பு திறன் வந்தாச்சு மேல வந்தாச்சு முட்டியாச்சு அது நல்லா முளைச்சு மேல வர்றதுக்கு 7 நாள் 6 நாள் ஆகுமாமாங்க நல்ல மேல வர்றதுக்கு 6 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள்ல 3ஆம் நாள்ல இருந்து நம்மளுக்கு மேல வந்துருதுங்க புரிஞ்சுங்களா இப்ப புரிஞ்சுதுங்க இப்ப உங்களுக்கு இன்னும் டவுட்டா இருந்தா ஒரு தட்டைப்பயிரோ பாசி பயிரோ எடுத்து தண்ணியில ஊற வச்சு எடுத்து
மூட்டை கட்டி வைங்க. அடுத்த நாள் பாருங்க முளைக்கட்டிக்கு ஒரு நாள்ல முளைக்கட்டிக்கு ஐயா, ஒரு நாள்ல முளைக்கட்டிக்குங்க. கடவுள் வந்து இது எல்லாம் முளை வைக்கிறதுக்கு அவருக்கு ஒரே நாள் போதும். ஏங்கய்யா அவர் பாஸ் சொல்றதா 1000 வருஷம் புடிச்சது அப்படிங்கிறாருங்க, நீங்க ஒரு நாள் போறோமாங்கிறீங்க, என்னங்க ஐயா? அப்படி இருந்தால் இப்ப நாம வந்து விளை வைக்கிற ஒவ்வொன்றுமே தென்னை மரம் 6000 வருஷம் ஆகு, உளுந்து சொன்ன மாதிரி 4000 7000 6000 வருஷம் ஆகு. இதெல்லாம் நம்ம உயிரோட அந்த அளவுக்கு இறக்க முடியுங்களா? முடியாதுங்க ஐயா, முடியாது. இதுதானுங்க கான்செப்ட். இந்த கேப் சொன்னீங்கல்லங்க, ஆமா கேப் சொன்னீங்க, அந்த கேப் இவ்வளவெல்லாம் இல்லைங்க. சரிங்க, ஒரே நாள் கேப் தான். சரிங்களா? ஒரே நாள். எங்கேயாவது பைபிள்ல கர்த்தர் குமாரன் இயேசு கிறிஸ்து, கடவுளை குமாரன் இயேசு கிறிஸ்து வந்து தொட்டு வியாதி 10 வருஷம் கழிச்சு ரெடி ஆச்சுன்னு எங்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்க ஐயா, கேள்விப்பட்டது இல்லைங்க. உடனே நாள் உடனே சுகமாயிருங்க. தொட்டால் சுகம். சரிங்க. அவருடைய பார்வையில அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. சரிங்களா? சரிங்க. அவருக்கு எல்லாமே ஒரே நாள் தானுங்க. உங்களுக்கு டவுட்டா இருந்தா ஒரு பயிர் எடுத்து சொன்ன மாதிரி மண்ணுக்குள்ள போட்டு பாருங்க, அடுத்த நாள் பாருங்க, அது உதிச்சு அதை உடைச்சு பாருங்க, முளைப்பு திறன் வந்துருது. ஐயா எனக்கு இன்னொரு சின்ன டவுட்டுங்க ஐயா, இப்ப வந்து நமக்கு ஏற்கனவே விதை இருக்குது, அதை வந்து ஊற வச்சா உதிச்சு ஒரு நாள்ல வந்துருங்க. இப்ப கடவுள் வந்து 12வது வசனத்துல மண்ணுக்கு கீழே ஒரு நாள்ல படைச்சிட்டாரு, முளைகள் எல்லாம் உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மண்ணுக்கு கீழே உண்டாகிறதுக்கு ஒரு நாள் போதுங்களா? கண்டிப்பா ஒரு நாள் போதுங்க. அவர் பூமியை உண்டாக்கி அவருடைய மைண்ட்ல சொன்ன மாதிரி இப்படி எல்லாம் வரணும் அப்படின்னு சொன்ன உடனேயே அது அதோடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சிருச்சுங்களா? அதாவது அதோடைய வேலைய மனுஷனை தேவனுடைய சாயலா எங்க இருந்து எடுத்து உண்டாக்குனாரு? மண்ணில இருந்து உண்டாக்குனாரு. ஒரே நாள். அப்ப ஒரு இதை உருவாக்கி அதுல இருந்துதான் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. புரிஞ்சுங்களா? உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப ஒரு பஸ் இருக்குதுன்னு வைங்க, அந்த பஸ்ஸுக்குள்ள சொன்ன மாதிரி என்னென்ன வேணுமோ, சரிங்களா, எல்லாமே அந்த இரும்பு தவிடு எல்லாமே அதை வச்சுதான் உண்டாக்குற. அதெல்லாம் எங்கிருந்து வருது? மண்ணுக்குள்ள இருந்தா எல்லாமே இருக்குது. எல்லா கனிமங்களும் இரும்பு எல்லாமே கூட தங்கம் கூட மண்ணுக்குள்ள வருது. இப்ப நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அப்ப ஆண்டவர் மண்ணுக்குள்ள உண்டாக்கும் போது, ஒண்ணு படைக்கும் போது எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்குது. பூமியை உண்டாக்கும் போது இதுக்குள்ள இருந்துதான் எல்லாத்தையுமே உருவாக்கி இருக்கிறார். சரிங்க. இப்ப வேணா நீங்க மண்ணுக்குள்ள ஒரு விதையை போட்ட 3 நாளில் மேல முளைச்சு வந்துடுங்கிறீங்க. மண்ணு கீழே முளைகள் உண்டாகிறதுக்கு ஒரு நாள் போதாங்கிறீங்க. நாங்க வாஸ்தவம் தான், கடவுளுக்கு வல்லமை இருக்குங்க. ஆனா இத்தனை விஷயத்தை நீங்க எங்கீங்க ஐயா இவ்வளவு தெளிவா கத்துக்கிட்டீங்க? ஐயா, இதை நான் ஆதியாகமத்தை படிச்சு எனக்கு ஒண்ணும் புரியல. பைபிள படிச்சு ஐயா, இந்த பைபிள நான் இன்னைக்கு ரசிக்கப்பட்டு 10 வருஷத்துக்கு பக்கம் ஆச்சு. சரி சரி. இது ஆதியாகமத்தை எல்லாம் இது நான் வந்து சொன்ன மாதிரி இது எல்லாம் வந்து எனக்கு ஒண்ணும் புரியல. சரிங்கய்யா. நம்ம ஆரம்பத்துல என்னதான் படிச்சிருந்தாலுமே சரிங்க, இதுல இருக்கிற வார்த்தைகள் நம்ம மேல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, புரிஞ்சுக்க முடியாது. என்ன ஆதியாகமத்துல இருந்து படிக்கிறோம், சரிங்களா, வானத்தை பூமி உண்டாக்குனாரு, பைபிள் கிளாஸ் போறோம், அவங்க சொல்லி கொடுக்குறாங்க எந்த ராஜாக்கள் எங்கிருந்து வந்தாங்க, இஸ்ரவேல் ராஜாக்கள் எவ்வளவு, யூத ராஜாக்கள் எவ்வளவு, எல்லாம் இப்படி எல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் பாக்குறோம் இல்லங்க, பாத்துட்டே இருக்கிறோம். அவங்க சொல்லும் போது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆமாங்க, அதே மாதிரி தாங்க. சரிங்க. இந்த ஆதி ஆகமத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இறைவனின் படைப்புன்னு சொல்லி ஒரு புத்தகத்தை, இறைவன் படைப்புன்னு புக்குங்க, பார்த்தது ஈசா தேட்டர்வாளர் அவர்கள் எழுதி இருக்கிறாரு. ஈசா தேட்டர்வாளர். இந்த புக் எனக்கு கிடைச்சுங்க. உங்களுக்கு கிடைச்சிருச்சு. பார்க்கும் போதுதான் தெரியுதுங்க மனிதனுடைய தோற்றம் எப்படி, பூமியினுடைய மண்ணு, தண்ணீர் எல்லாத்தையுமே, அதுல அந்த கேப் பத்தி சொல்லுவாங்களா? எல்லாமே இருக்குதுங்க. ஏங்க முக்கியமா கேப் பத்தி சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா அந்த கேப் பத்தி நீங்க அதுல போனா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இந்த பைபிளும் கூட கேப் பத்தி சொன்னாங்களா, அதுல படிச்சு தெரிஞ்சுக்கலாங்களா? ஐயா, அதாவது வந்துங்க இந்த பைபிள நம்மளுக்கு எழுதுனது யாருங்க ஐயா? எழுதுனது பரிசுத்த ஆவியானவர். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் மோசேயின் காலத்துல இருந்து நம்மளுக்கு எழுதி கொண்டு வந்தாங்கன்னு நம்மளுடைய வேத அறிஞர்கள் சொல்றாங்க. சொல்றாங்களா இல்லீங்களா? சொல்றாங்க. அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு அந்த 400 காலங்களுக்கு இந்த பக்க சைடு இயேசு கிறிஸ்து வர்றாரு. ஆமா, இயேசு கிறிஸ்து வர்றாரு. அப்ப வந்து யாரு எழுதுறாங்க? அவருடைய சீசர்கள் எழுதுறாங்க. ஆமா, இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு சொன்ன மாதிரி தமிழ்ல இன்னைக்கு எல்லாருமே
மொழிபெயர்க்கப்பட்டு நம்மளுக்கு இன்னைக்கு கையில இருக்குது. அதே போலதான் கான்செப்ட் தாங்க ஐயா. கடவுளோட தயவனால எழுதியிருக்கிறாரு. ஈசா தேற்றவாளன்னு சொல்லி அவருக்கு ஆவியானவர் ஒரு ஏவுதல்னால இந்த ஆதியாமத்தை தெரிஞ்சுக்காம எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்களே. நிறைய பேருக்கு எனக்கா தெரியாதுங்க இதை பத்திய. ஏங்க அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேள்வி கேட்டாரு உங்ககிட்ட? கேள்வி நான் சொல்ல மாட்டேன். எல்லாம் முதல்ல புக்க வாங்கி படிங்க, சரிங்களா? ஏன்னா எனக்கு சொல்ல தெரியல. அந்த புக்ல அவ்வளவு ஒரு இது இருக்குதுங்க, அர்த்தம் இருக்குது. எங்க அண்ணன் கிட்டையும் கூட கேட்டேன். கரிச்சாமி கேட்டீங்க? ஐயோ மோகன் கிட்ட கேட்டேங்க. ஓ மோகன், நான் கரிச்சாமி கேட்டேங்க. வேறீங்க. அப்புறம் எங்க ஒண்ணு விட்ட இன்னொரு சின்ன அண்ணன், எங்க அண்ணன் சொன்ன மாதிரி ஜெகன் கிட்ட கேட்டா அவருக்கும் தெரியல. அவருக்கு கூட தெரியலீங்க. ஏங்க நீங்க வேற. அதனால ஆவியானவர் அவரை கொண்டு வந்து எழுதி இருக்கிறாரு. எழுதியிருக்காருங்க. புக்ல நிறைய இருக்குதுங்க. அதை வாங்கி படிங்க. சரிங்க, நானும் வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்குங்க. சரிங்க. ஆதியாமத்துக்கு விளக்கம் தெரிஞ்சு அப்புறம் நம்ம எல்லாரும் நம்ம போய் சொன்ன மாதிரி நம்மளுடைய காரியங்களை நம்ம சந்தோஷமா எல்லாமே செய்யலாம். சரிங்க. பிரசங்கம் பண்றதா இருந்தாலும் ஈஸியா நேரம் போயிட்டே இருக்குதுங்க. நம்ம வேற போகணும். ரெண்டாவது அந்த புக்கு நமக்கு எங்க கிடைக்குங்க? அவர் எப்படி பார்த்து வாங்குறது? இந்த புக்கு நான் உங்களுக்கு சரிங்கய்யா இந்த வீடியோவிலேயே உங்களுக்கு கீழே நான் எல்லா டீடைல் அட்ரஸோட வந்துருங்க. கண்டிப்பாங்க. சரிங்கய்யா. இத பாக்குற எல்லாருமே அந்த போன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி சரிங்க அந்த புக்கை நீங்க வாங்கி படிக்கலாம். சரிங்க. வாங்கி நீங்க மாத்திரம் படிக்க கூடாது. உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற சின்னவங்க பெரியவங்க பூமி எப்படி உண்டாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த புக்கை வாங்கி எல்லாத்தையும் படிக்க சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. கண்டிப்பா. ரொம்ப நன்றி. ரொம்ப விளக்கத்தை தெரிஞ்சுட்டீங்க ஐயா. நீங்களும் கேப் தியரின்னு ஒரு புது தியரியே உண்டாக்கிறாதீங்க ஐயா. நான் உண்டாக்கலீங்க. அப்ப கேப் பத்தி சொன்னா தெரிஞ்சு இவரை பத்தி சொன்னதுனால நிறைய பேர் அப்படிதான் பிரசங்கம் பண்றாங்க ஐயா. சரிங்களா? அது தவறு. நம்ம பைபிள்லயே எல்லாமே இருக்குதுங்க. ஆமாங்க. பைபிளை நல்லா படிச்சோம்னாலே நம்மளுக்கு உண்டான விளக்கங்கள் எல்லாம் நம்ம அதுலயே எடுக்கலாங்க ஐயா. பூமியை உண்டாக்கிட்டு அப்புறம்தான் மண் எடுத்து மனுஷனை உண்டாக்குனாரு. மண்ணுல இருந்து விதைகளை முளைவிக்க பண்ணுனாரு. இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. சரிங்க ஐயா. இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்குது. இதை விட்டு போட்டு வெளியில போய் நிலாவில போய் நீங்க போய் தேட முடியுமா? முடியாது. அதுதாங்க கான்செப்ட். சரிங்க. நீங்க புக்க வாங்கி படிங்க. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரிங்க நான் புக்க வாங்கி படிக்கிறேனுங்க. படிச்சு நான் மத்த புக்கு இப்பவே போலாம். வாங்க ஐயா.